இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எப்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம் ஏக்கத்தோடு அவருடைய முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நீடித்த நாட்களாய் காத்திருந்தது இருதயத்தை இழைக்க பண்ணிட்டு, ஆனாலும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே. இந்த நாளில் நீர் ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லி நான் காத்திருக்கிறேன்ப்பா. நீங்கள் தரமாட்டீங்களா? எனக்காக என் காரியத்தை செய்து முடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கீங்களே. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நான் மிகப்பெரிய அற்புதத்தை உனக்கு செய்ய போகிறேன், மிகப்பெரிய அதிசயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாசிக்கிறேன், சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். மிகப்பெரிய அதிசயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். அற்புதத்தை தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். இதற்கு அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கும்படியாய் கடந்து வரும்போது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் எல்லா வேதனைகளும் மறைந்து போய்விடும். ஏன்னா அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கப்பார். நீ செய்ய வேண்டாம். அவர் தான் உன்னுடைய நடுவில் அமர்ந்து அவர் தான் யார்கிட்ட பேசணுமோ பேசி அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறாரு. எல்லா மனிதனுடைய கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணுகிறவராக அவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். என்னென்ன காரியங்களையும் தேவனுடைய சமூகத்தில் வைத்து நீங்கள் கேட்டீங்களோ அத்தனை காரியங்களும் தேவனே முன்னின்று உங்களுக்கு செய்து முடிக்க போகிறார். தேவாதி தேவனே உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியத்தை காண பண்ணும்படியாக மிகப்பெரிய அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்து நீங்கள் திகைக்க வேண்டாம், எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கும்படியாக இன்றைக்கு உன் குடும்பத்திற்குள்ளாய் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளில் எதை நினைச்சுமே நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் கலங்குற எந்த காரியம் சம்பவிக்காது. ஏன்னா உங்களுடைய காரியம் அனைத்தும் மாறுதலாய் முடியும்படிக்கு அவர் இந்த நாளில் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும்படியாய் வந்திருக்கிறார். இந்த நாளில் உன்னுடைய வியாதியை உன்னை விட்டு விளக்கும்படியாக உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். அவருடைய கரத்தின் கிரியினாலே உன்னை நெகிழ விடாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய தொழிலிலே, உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உன் பிள்ளைகளுடைய படிப்பிலே, உன் தேவைகள் மேலே அவர் அசைவாடி உனக்காக யாவையும் செய்து முடிக்கும்படியாய் வந்திருக்கிறார். இதனால் எதை குறித்தும் பயப்படாதீங்க. நீங்கள் மிகப்பெரிய அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் மிகப்பெரிய அதிசயத்தை காணப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. அப்பா, நீர் இவர்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் ஆண்டவரே ஜெயத்தை கொடுக்கப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொட்டதெல்லாம் துளங்கும்படியான காரியங்களை செய்து பிள்ளைகளை கனப்படுத்துங்க. பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சப்பா, இந்த நாளில் தகப்பனே, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு யாவையும் தந்தரி உன் ஆலோசனைகள் நிறைவேற்றி வார்த்தையின்படி உடைய ஆலோசனைகளை நிறைவேற்றி ஆளுகை செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.